மகாபாரத சீரீஸ்ல இன்னைக்கு எபிசோட் 9. பாண்டு அஸ்தினாபுரத்தை விட்டு தன்னோட மனைவிங்களை கூட்டிட்டு காட்டுல வராரு. காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாட்கள் போக போக அவரோட மனசுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, நான் என்னோட நாட்டை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன், அதை ஆள்றதுக்கு இளவரசர்களை என்னால கொடுக்க முடியலைங்கிற வேதனைய குந்திக்கிட்டையும் மாதிரிகிட்டையும் சொல்றாரு. குந்தி தேவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு துர்வாசா முனிவர்கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைச்சிருக்கு, அதுல ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் எந்த தேவனை நினைச்சிட்டு உச்சரிக்கிறேனோ அந்த தேவன்ல எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லும் போது பாண்டுவுக்கு சந்தோஷம் இருக்கு. சரி, முதல்ல இந்த மந்திரத்தை யமதர்ம ராஜாவை நினைச்சிட்டு சொல்லுன்னு சொல்றாரு. குந்தி தேவி சொல்றாங்க, யமதர்ம ராஜாவில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையுடைய பேர் வந்து யுதிஷ்டன், தர்மபுத்திரர்னு அவன் இந்த உலகம் கூப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள் போகுது. பாண்டு மறுபடியும் குந்தி கிட்ட வந்து ஒரு வாட்டி கூட இந்த மந்திரத்தை உன்னால சொல்ல முடியுமான்னு சொல்லும் போது சரின்னு சொல்லி வாயு தேவனை நினைச்சிட்டு இந்த வாட்டி இந்த மந்திரத்தை சொல்றாங்க. வாயு தேவன் அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது, பீமன். பீமன் வந்துட்டு பீமசேனன் நார்மலா இருக்கிற குழந்தைங்களை விட சின்ன வயசுலயே அவ்வளவு பலசாலியா இருக்கு. பாண்டு மறுபடியும் குந்தி கிட்ட வந்து ஒரு வாட்டி கூட இந்த மந்திரத்தை சொல்றியான்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு தேவர்களுடைய அரசனான இந்திரனை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்றாங்க. இந்திரன்ல ஒரு குழந்தை கிடைக்குது, அவன் தான் அர்ஜுனன். ஒரு மிகப்பெரிய வில்லாளியா மாறுறான் வருங்காலத்துல. அர்ஜுனன் என்னன்னா, பீமன் அளவுக்கு பலமும் இருக்கு, அதே யுதிஷ்டன் அளவுக்கு புத்தியும் இருக்கு, ஒரு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வீரன். அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாண்டு மீண்டும் வந்து குந்தி கிட்ட ஒரு வாட்டி கூட இந்த வரத்தை சொல்றியா, அதாவது இந்த மந்திரத்தை சொல்றியான்னு சொல்லும் போது இல்ல, இனிமே என்னால முடியாது, நான் 3 வாட்டி மந்திரத்தை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. மாதிரிக்கு குழந்தை இல்ல, அப்போ மாதிரிக்கு இந்த மந்திரத்தை சொல்லி படிக்க வச்சுட்டு மாதிரியை வச்சு இந்த மந்திரத்தை சொல்ல வைக்கிறாங்க. மாதிரி வந்து தேவர்கள்ல அஸ்வினி புத்திரர்கள்னு சொல்லுவாங்க, 2 பேர், அவங்க இரட்டை சகோதரர்கள். அவங்கள நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் போது மாதிரிக்கு இரட்டை குழந்தைகள் கிடைக்குது, நகுலன் மற்றும் சகதேவன். ஒரு வழியா பாண்டுவுக்கு இப்போ 5 மகன்கள் இருக்காங்க, அவங்கள பாண்டவர்கள்னு சொல்றாங்க. மூத்த பையனோட பேரு வந்து யுதிஷ்டன், 2வது பையனோட பேரு வந்து பீமன், 3வது பையனோட பேரு வந்து அர்ஜுனன், 4வதும் 5வதும் நகுலன், சகதேவன்.